இந்த நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை ஒரு முறை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனம் 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் முடிய நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதுமில்லை, மனுஷனால் கற்றதுமில்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபு தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன் என்பதே. ஆமென். நாளுடைய இந்த பிரசங்கத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இன்னொரு தேவனை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த பிரசங்க நேரத்திற்காக உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். நாங்கள் இந்த மாலை ஆராதனையில கலாத்திய நிருபத்தை பார்க்கும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்து வருகிறீர். தொடர்ந்து உம்முடைய வேத சத்தியங்களை நாங்கள் கேட்க, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்கிறீர். இப்பொழுதும் நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலிருந்து தேவன் எங்களோடு கூட இடைபெட்டு எங்களை நடத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். உடைய சத்தத்துக்கு மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட செவிசாய்த்து நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. மாமிச பலவீனங்கள், சோர்வுகள் இதையெல்லாம் எடுத்து போட்டு மிகுந்த உற்சாகத்தோடு கூட இந்த பிரசங்க நேரத்துல ஈடுபட உதவி செய்யும். எந்த விதத்துல எங்களுடைய பாவம் உடைய சத்தியத்தை கேட்கக்கூடாதபடிக்கு தடையாயிராதபடிக்கு தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். தொடர்ந்து இந்த பிரசங்க நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உடைய கரமாத்திர கூட இருக்கட்டும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தேவனே. ஆமென். நாம் கலாத்திய நிருபத்தை தொடர் வேத போதனையாக பரிசுத்தமான ஓய்வு நாளுடைய மாலை ஆராதனையில பார்த்து கொண்டு வருகிறோம். ஆகவே நான் கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னது மாதிரி ஒரு முறை வருவதற்கு முன்பதாகவும் இந்த கலாத்திய புத்தகங்களுக்கு கொடுத்த அந்த முன்னுரையும் வரலாற்று பின்னணியும் ஒரு விஷயம் நீங்க நினைத்து பார்த்து வருகிற பொழுது இங்கே சொல்லப்படுகிற காரியங்களை புரிந்து கொள்வதற்கு அது இன்னும் உதவியாக இருக்கும் இல்லைங்களா? ஆகவே அதை மறந்துடக்கூடாது. ஆக நான் அதை ஒரு முறை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். கலாத்திய சபை பவுலினுடைய முதல் மிஷனரி பயணத்தின் போது ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளாக கலாத்திய நாட்டுல இருக்க அந்த பகுதியில ஸ்தாபிக்கப்பட்ட சபையாக இருக்கிறது என்று சொல்லிப்பாங்க. அவர் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பு என்கிற தேவனுடைய உன்னதமான சுவிசேஷத்தை சொல்லி, மெய்யான சுவிசேஷத்தை சொல்லி சபை அங்கே ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிற தேவனுடைய சித்தத்தின்படி. அதுக்கு பின்பதாக பக்க வழியாக வந்த வேத புரட்டர்கள் இதோடு கூட இன்னும் சில சடங்காச்சாரங்களையும் செய்ய வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி விருத்த சேதனம் செய்ய வேண்டும், சில முறைகளை செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் ரட்சிப்பு அடைய முடியும் என்று சொல்லி அவர்கள் அந்த சபையை குழப்பி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும். இதை அறிந்த பவுல் அதை தெளிவுபடுத்தும் விதமாக, அவர்கள் எந்த விதமான மோசமான நிலையில போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த கலாத்திய நிருபத்தை அவர்களுக்கு எழுதுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நிருபம் என்பது ஒரு கடிதம். இது கடவுள் எழுதும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் எழுதும் போது இதுல 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் எல்லாம் அவர் போட்டு எழுதவில்லை. இது ஒரு லெட்டர்.
இதை மனிதர்கள், அதுக்கு பின்னாடி வந்த மனிதர்கள் நம்முடைய படிப்புக்காக, புரிதலுக்காக இதுல வசன வாரியாக அவர்கள் பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே சில நேரங்கள்ல அவர்களுக்கு கிடைச்ச அறிவுல அவர்கள் போட்டிருந்த போதும் சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா முந்தின அதிகாரத்தோடு ரொம்ப நெருக்கமானதாக இருக்கும். அதெல்லாம் மாத்தி போட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஆகவே ரொம்ப கவனத்தோட இதை நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். இந்த கலாத்திய நிருபம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற ஒரு உன்னதமான சத்தியத்தை தாங்கி பிடித்து வருகிற ஒரு நிருபமாக இருக்கிறது. எல்லாமே அதைத்தான் சொல்லுகிறதாக இருந்தாலும் இந்த கலாத்திய நிருபம் இன்னும் அருமையான விதத்துல இந்த காரியத்தை நமக்கு விளக்கப்படுத்துகிறத பார்க்கணும். ஒவ்வொரு கிறிஸ்துவனும் தவறாம வாசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான புத்தகம். எல்லா புத்தகமும் வாசிக்கணும். அதுல ஒரு அற்புதமான புத்தகம் இந்த புத்தகமாக இருக்கிறது. ஆகவே இதுல இருந்து நம்ம பல காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லைங்களா? அதை நான் மறுபடியும் அந்த சுருக்கத்தை சொல்லிக்கிட்டே போனா நமக்கு நேரம் எடுக்கும். அதோடைய முன்னுரையை சொன்னா, அதனாலதான் நான் சொன்னேன், ஆரம்பத்திலேயே சொன்னதை நீங்க நினைத்து பாருங்க. அப்படி நினைச்சு வரும்போது இன்னும் இந்த செய்தியோடு உங்க இருதயம் கனெக்ட் ஆகி இருக்கிறத உணர முடியும். சரி, கடைசியாக நம்ம பார்த்தது இதுல 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் முடிய நாம் பார்த்தோம் கடந்த வாரத்துல. இதுல சுவிசேஷம் பவுலுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தின மாற்றங்கள் என்கிற தலைப்பின் கீழாக நாம் பார்த்தோம் இல்லைங்களா? 3 நடைமுறை பயன்பாடுகளை நாம் எடுத்துக்கொண்டோம் இல்லைங்களா? அதுல முதலாவது நாம எடுத்துக்கொண்ட பயன்பாடு என்ன என்று சொல்லி பார்த்தா, பவுல் தான் முன்பு பகைத்ததை இப்பொழுது நேசிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். முன்பு பவுல் கிறிஸ்துவத்தை பகைத்தார், இப்பொழுது அதை நேசிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். முன்பு அதை அழிக்கும்படி தீவிரமாக இருந்தார், இப்பொழுது அதை கட்டுவதற்கு கடவுளுடைய கிருபையோடு ஓடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதுல இருந்து நாம எதை பகைத்து கொண்டிருந்ததை இப்ப நம்ம நேசிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அதுல இருந்து எடுத்துக்கிட்டோம். நிறைய காரியம் பேசணும், அதை சொல்ல முடியாது, சுருக்கமா சொல்லிட்டு இந்த நாளுடைய வார்த்தை. இரண்டாவதாக, பவுல் தான் முன்பு தழுவி கொண்டிருந்ததை இப்பொழுது வெறுக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். முன்பு பவுல் பாரம்பரிய சடங்காச்சாரங்களை அனுசரிப்பதுல ரொம்ப தீவிரமானவராக இருந்தார். ஆனா இப்பொழுதோ அவர் சுவிசேஷத்தை அறிந்ததற்கு பின்பதாக அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, அது ஒருபோதும் தன்னை ரட்சிக்காது என்பதை உணர்ந்து அதை வெறுத்தார் என்று சொல்லி பார்ப்போம். நாமும் கூட கடவுளை அறியாத காலங்கள்ல எவ்வளவோ தவறான காரியங்கள்ல பிடித்து கொண்டு இருந்திருப்போம், சடங்காச்சாரமான விஷயங்களை எல்லாம். இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவத்திலேயே தப்பான உபதேசத்துல இருந்திருப்போம். அதுவே ஒரு விதமான சடங்காச்சாரம் மாதிரி தான், தெரியாம பண்ணிட்டு அதையெல்லாம் நம்ம வெறுத்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மூன்றாவதா நம்ம என்ன பார்த்த காரியம் என்னன்னா, முன்பு பவுல் மனித பாரம்பரிய போதனைகளை பின்பற்றினார், இப்பொழுதோ கடவுள் தனக்கு வெளிப்படுத்தின வழியில நடக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். முதல்ல பாரம்பரியத்தினாலே அந்த போதனை பின்பற்றுவதில் தீவிரமா இருந்தார். ஆனா இப்ப அதை அல்ல, கடவுள் தமக்கு வெளிப்படுத்தின விதங்கள்ல அவர் நடக்கிறார் என்று சொல்லி பார்க்க. ஆகவே நாம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம் அப்படின்னு அதுல இருந்து சில காரியங்கள்லாம் பார்த்தோம். இதைத்தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். இன்றைக்கும் தொடர்ந்து அதுல 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா? நாம் வழக்கமாக பார்க்கிற விதமாகவே ரொம்ப கவனமாக இதனுடைய வசனங்களையும் நம்ம பார்க்க போவோம். இன்னைக்கு 15லிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம். சரி, பவுல் போதித்த இந்த உண்மையான சுவிசேஷத்துக்கு மாறான போதனைய கள்ள போதகர்கள் கலாத்திய விசுவாசிகளுக்கு போதித்து கலக்கி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அது 7ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 7ஆம் வசனம் சொல்லு, வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல என்று சொல்லி பவுல் சொல்றார். பவுல் தான் போதித்தது சத்தியம் என்று வலியுறுத்தி சொல்லுவதற்கான காரணம், அவர் அறிவித்த நற்செய்தி மனிதரிடத்திலிருந்து வராம அது கடவுளிடத்திலிருந்து வந்த செய்தி என்கிறதுனாலதான் அவர் அந்த விதமாக வற்புறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பாக்குறாரு. அதைத்தான் நமக்கு 11:12 நமக்கு சொல்லுகிறது. இப்போ பவுல் இந்த செய்தி இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப என்ன சொல்ல வருகிறார்னா, இந்த சுவிசேஷம் எப்படி கடவுளிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டேன் என்பதை விளக்குகிறார்
இல்லைங்களா? கடவுளிடத்துல இருந்து எப்படி அவர் பெற்றுக்கொண்டார் என்பதை விளக்குகிறார். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு மாறான உண்மையான சுவிசேஷத்துக்கு மாறான சுவிசேஷத்தை சொல்லி, அதாவது சுவிசேஷம் இல்ல, கள்ள போதனைகளை சொல்லி கலக்கி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பவுல் போதித்த சத்தியம் அது கடவுளிடத்திலிருந்து வந்தது, அது மனிதனிடத்திலிருந்து வரவில்லை என்பதை 11:12 நமக்கு அவர் சொல்லி இந்த காட்டுகிறத பாக்குறோம் கலாத்தியர்களுக்கு. இப்போ நம்ம வாசிக்க கேட்ட பகுதியில 15-17 வரைக்கும் பவுல் இந்த நற்செய்தியை எப்படி கடவுளிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டேன் என்பதை அவர் விளக்குகிறத இங்க பார்க்கணுங்களா? சரி, இதுல ஒரு வசனமாக வார்த்தை வார்த்தையாக நம்ம பார்த்து இந்த நாளுடைய நடைமுறையான போதனைகளை நாம் கர்த்தருடைய கிருபையோடு கூட எடுத்துக்கொள்வோம். இங்க நம்ம பார்க்கிறோம் 15ஆம் வசனத்துல இருந்து அப்படி சொல்றார், தான் முதல்ல எப்படி இருந்தேன் அப்படிங்கறதை எல்லாம் 14 விளக்கி 15 அதோடைய தொடர்ச்சி அப்படி இருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் என்று சொல்லி சொல்றார். என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்று சொல்லி அவர் சொல்ற அந்த வார்த்தையை பார்க்கணும். தாயின் வயிற்றுல, என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் அப்படின்னு அவர் சொல்றார். அதாவது தான் பிறப்பதற்கு முன்பதாகவே கடவுள் தன்னை கிறிஸ்துவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை பவுல் உணர்ந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார். அதைத்தான் அவர் சொல்றார். சரிங்களா? தாம் பிறப்பதற்கு முன்பதாகவே கடவுள் தம்முடைய நித்திய ஆலோசனையிலே தன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பவுல் இங்கே சொல்லுகிறார். பாருங்க, எபேசியர்ல 1:12 பாருங்க. இந்த காரியத்தை பவுல் எபேசியருக்கு சொல்லுகிற பொழுது சொல்றார். எபேசி சபைக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரர் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லி இங்க சொல்றத பார்க்க. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி, நித்திய திட்டம் என்று சொல்லி அவர் சொல்றார். தன் தாயின் வயிற்றுல இருந்தது முதல், தான் பிறப்பதற்கு முன்பதாகவே கடவுள் தன்னை கிறிஸ்துவனாக இருக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பவுல் இப்பொழுது உணர்ந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார். அதனாலதான் அவர் சொல்றார், தாயின் வயிற்றுல இருந்தது முதல் என்று சொல்லி சொல்றார். இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் என்று சொல்லி சொல்றார். அதாவது என்னை பிரித்தெடுத்து, இந்த பிரித்தெடுத்தல். அடுத்து நம்ம பார்க்கிற வார்த்தை என்னது? பிரித்தெடுத்தல். இப்ப பிரித்தெடுத்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க சொல் என்ன என்று சொல்லி பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்காக தனியாக பிரித்து ஒதுக்கி வைத்தல் என்று சொல்லி பொருள்படும். பிரித்தெடுத்தல் அப்படிங்கிறது அதுதான். ஒரு சில வசனங்களை நாம் பார்த்து வரலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் பாருங்க, 13ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. ரோமருக்கு எழுதின புத்தகம் 1:1 பாருங்க. ரோமர் 1:1. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் என்று சொல்லி இங்க சொல்றத நம்ம பார்க்கணும், இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். பிரிக்கப்பட்டேன் என்று சொல்லி சொல்றார். பிரித்தெடுத்தல் என்கிற வார்த்தை பயன்படுத்திருக்கிறது. அப்போஸ்தலர்லயும் அதை நம்ம பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம், 12 13:2. 13:2 நம்ம பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 13:2 பாருங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரித்து விடுங்கள் என்று சொல்லி அந்தியோக்கியா சபையில போதகர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்னும் சிலரும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் 1ஆம் வசனத்தில். அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய ஊழியத்திற்காக அவர்களை பிரியுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறத பார்க்கிறோம். அப்ப இங்க கலாத்தியருக்கு எழுதும் பொழுது இங்க சொல்றத பார்க்கிறோம்.
என்னை பிரித்தெடுத்து, என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரித்தெடுத்தல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்காக தனியாக பிரித்து ஒதுக்கி வைத்தல் என்று சொல்லி அர்த்தம். வேறு பிரிக்கிற ஒரு காரியம் பிரித்தெடுத்தல். இது இந்த மாதிரியான வார்த்தையை இன்னொரு இடத்துல கூட வேறு விதமாக நம்ம பார்க்கலாம். எபேசியர்ல 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. எபேசியர் 1:6 பார்த்தா, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்தராகும்படி முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லி இங்க சொல்றத பார்க்க. இதே மாதிரி வார்த்தை தான் இந்த முன்குறிக்கப்பட்ட என்ற வார்த்தைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? சபை என்பது எக்லீசியா என்று சொல்லி பார்க்கிறோம். வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? பாவத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று, உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள், நரக தண்டனையிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள், அசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்திற்கென்று வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கிறோம் நம்ம இல்லைங்களா? விசுவாசிகளை குறிக்க. இது ஊழியத்திற்கும் அங்க பவுல் பயன்படுத்துகிறத பார்க்கிறோம். என்னை பிரித்தெடுத்து என்று சொல்லி பார்க்கிறார், சொல்றத பார்க்கிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்காக தனியாக பிரித்து ஒதுக்கி வைத்தல் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப தான் பிறப்பதற்கு முன்பதாகவே கடவுள் தன்னுடைய வாழ்வின் முடிவை தீர்மானித்து விட்டார் என்று சொல்லி பவுலுங்க சொல்றார். அதாவது தான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்னவாக ஆக வேண்டும் என்பதை அவர் முடிவு பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவருடைய அனாதி தீர்மானத்தை குறித்து, சர்வ ஏகாதிபத்தியத்தை குறித்து பவுல் இங்க பேசுறத பார்க்க. அந்த வசனத்திலேயே நாம் பார்க்கும்போது, தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் என்று சொல்லி சொல்றத பார்க்க. கிருபையினாலே, தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் என்று சொல்லி சொல்றத பார்க்க. இப்ப பாருங்க, தமஸ்குவுக்கு போற வழியில நடந்ததை குறித்தும் தான் ஊழியம் செய்ய அழைப்பு பெற்றதை குறித்தும் பவுலுங்க குறிப்பிடுகிறத பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப நான் சொன்னதை நல்லா வாங்கிக்கணும். இந்த சுவிசேஷம், இந்த வெளிப்பாடு எப்படி தனக்கு கடவுளிடத்திலிருந்து வந்தது அப்படிங்கிறத குறிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறார் கலாத்தியர்கிட்ட. தான் தாயின் வயிற்றில் இருந்தது முதலே என்னை அவர் பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்றார். இந்த வேலைக்காக, இந்த திட்டத்துக்காக என்னை அப்படி அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி வந்ததுதான் உங்களிடத்துல வந்திருக்கிற இந்த மேன்மையான சுவிசேஷம். இது மனுஷனுடைய யோசனைப்படியானது அல்ல அப்படிங்கிறத பவுல் இங்க விளக்கப்படுத்திக்கிட்டு வரார். அப்ப தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் என்று சொல்லுகிற பொழுது, பவுல் எருசலேமிலிருந்து தமஸ்குவுக்கு போய் அங்கே கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி அவங்களை எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் நிருபங்களை வாங்கி கொண்டு அங்க போய்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப வழியிலே இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? 9ஆம் அதிகாரம் தான் பவுலுடையது, பார்த்தோம், நம்ம அடிக்கடி வாசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். 9:3 6 வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கிறார். சந்தித்து அவர் சொல்லுகிறார், முள்ளில் உதிக்கிறது உனக்கு கடினமாமே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப அவர் யார் ஆண்டவரே நீன்னு கேட்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, அப்ப நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று சொல்லி கேட்கிற சம்பவங்களை எல்லாம் அங்க பார்க்கும். அதுக்கு பின்பதாக 13ஆம் அதிகாரத்தை இப்ப நான் வாசிச்சது மாதிரி இந்த 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பார்த்தா அவங்களை கடவுளுடைய ஊழியத்துக்காக பர்னபாவையும் பவுலையும் அங்க வேறு பிரிக்கிற காரியத்தை பார்க்கும். அப்போ தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் அப்படின்னு நீங்க சொல்றது தமஸ்குக்கு போகிற வழியிலே நடந்ததை குறித்தும் தான் ஊழியம் செய்யறதற்கு அழைப்பு பெற்றதை குறித்தும் இங்க குறிப்பிடுகிறார் இல்லைங்களா? அதைத்தான் வெளிப்படுத்தார். நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த சுவிசேஷம் மனித சிந்தனையினால் உருவானது அல்ல அப்படிங்கிறத சொல்றார். அப்ப கிருபையினாலே என்று இங்க மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதான வார்த்தை எதை காட்டுது அப்படின்னா, கிருபையின் நிமித்தமாக அல்லது கிருபையின் காரணத்தினால் என்று சொல்லி அது அர்த்தப்படும். கிருபையின் நிமித்தமாக, தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். கிருபையினால்னா கிருபையின் நிமித்தமாக அல்லது கிருபையின் காரணத்தினால். அதாவது
கிறிஸ்துவை அதிகமாக வெறுத்த ஒருவனை ரட்சிப்பது கடவுளுடைய கிருபையுள்ள செயல் என்பதை இது நமக்கு காட்டுகிறது. சரிங்களா? எந்த விதத்துல பவுலை பார்த்தாலும் சவுலா இருக்கிற அந்த மனிதனை பார்க்கிற பொழுது, ஸ்தேவானை கொல்லுகிற பொழுது அங்க அவர் இருக்கிறார் இல்லைங்களா? கிறிஸ்துவர்களை வீடுகள் தோறும் பூந்து அவர்களை துன்பப்படுத்தி சபையை பாழாக்கி கொண்டிருக்கிற மனிதன். ஏன் என்ன சொல்ல போனா, அவர் மனமாற்றம் அடைந்ததுக்கு பின்பதாக கூட கிறிஸ்துவர்கள் அவரை கண்டு அவரை சந்தேகித்தார்கள், பயந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான மனிதனாக, கிறிஸ்துவத்திற்கு எதிரானவனாக இருந்த ஒரு மனிதனை இப்பொழுது எப்படிப்பட்ட வாழ்க்கை அவருக்கு கிடைச்சிருக்குதுங்கிறத பாருங்க. இப்ப கிறிஸ்துவை அதிகமாக வெறுத்த ஒருவனை ரட்சிப்பது கடவுளுடைய கிருபையுள்ள செயல் என்பதை தவிர நாம எதை சொல்றது? அப்ப பவுல் இதை பெறுவதற்கு நிச்சயமாகவே தகுதியுடையவர் அல்ல. இந்த ஊழியத்தையோ இந்த அழைப்பையோ அவர் தன்னுடைய மேன்மையினால அவர் அதை அடைந்து விடவில்லை அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப கிருபை எவ்வளவு பெரியது அப்படிங்கிறத பவுல் காட்டுறார். அதைத்தான் கலாத்தியருக்கு நினைவுபடுத்துகிறார். ஒன்றத்துக்குமே தகுதி இல்லாத மனிதனையும் கிருபை சந்தித்திருக்கிறது. அப்ப நான் என்னிடத்திலிருந்து வருகிற சுவிசேஷம் அது என்னுடையது அல்ல, என் சொந்த காரியம் அல்ல, என்னுடைய மனிதரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியம் அல்ல அப்படிங்கிறத அங்க பவுல் சொல்றத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப கிறிஸ்துவை அதிகமாக வெறுத்த ஒருவனை ரட்சிப்பது கடவுளுடைய கிருபையுள்ள செயல் என்று சொல்லி பார்க்கிறோம். பவுல் இதை பெறுவதற்கு ஒரு தகுதியும் உடையவர் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ரொம்ப பாருங்க, அதுதான் சொல்றாரு, தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் என்று சொல்லி சொல்றார். நீ 16ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் என்று சொல்லி இங்க சொல்றார். நான் புறஜாதிகளிடத்திலே சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டு என்று சொல்லி சொல்றார். புறஜாதியர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொருட்டு என்று சொல்லி சொல்றத பார்க்க. இங்க நம்ம பார்க்கிறது என்னன்னா, யூதர் அல்லாதவர்களுக்கு அப்போஸ்தலன் ஆகும்படி ஒரு முக்கிய நோக்கத்திற்காகத்தான் தேவன் தன்னை ரட்சித்திருக்கிற அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது அப்படிங்கிறத இப்ப பவுல் உணர்றார் இல்லைங்களா? யூதர் அல்லாதவர்களுக்கு அப்போஸ்தலன் ஆகும்படி ஒரு முக்கிய நோக்கத்திற்காக தன்னுடைய ரட்சிப்பு நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறத பவுலுங்க சொல்றத பாக்குறோம். அதைத்தான் நம்ம அப்போஸ்தலர்ல பாக்குறோம். 9ஆம் அதிகாரத்துல பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்தருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் என்று சொல்லி சொல்றத பாருங்க. அனனியாவை பவுலிடத்துல போகும்படி சொல்லுகிற பொழுது அனனியா பயப்படுகிறார் என்று சொல்லி, இப்ப கண்ணு இல்லாம அவர் கண்ணு இந்த சந்திப்பின் போது பவுலுக்கு இயேசு கிறிஸ்துவை கண்ட பொழுது, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை கண்ட பொழுது அவர் ஒரு பார்வையற்றவராக மாறி அங்க தமஸ்குல இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப அனனியா என்கிற தேவ மனிதனை அங்க போக சொல்லி சொல்றாரு. அப்பொழுது அனனியா வந்து தேவனிடத்துல சொல்றாரு, அவர் ரொம்ப மோசமா இருந்த மனுஷனாச்சே அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆண்டவர் அவருடைய அந்த அனனியா கிட்ட சொல்லி விடுறாரு, நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் அப்படின்னு சொல்றத பாக்க இல்லைங்களா, அவன் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றார். என்னவா இருக்குப்பா, அது ஆண்டவருடைய அநாதி தீர்மானம் என்கிறத அங்க நமக்கு வெளிப்படுத்துகிறத பாக்குறோம். அதைத்தான் இங்க பவுல் சொல்றார், நான் தம்முடைய குமாரன் நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டுனா, நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டு அப்படிங்கிறது யூதர் அல்லாதவர்களுக்கு அப்போஸ்தலன் ஆகும்படி ஒரு முக்கியமான நோக்கத்திற்காகத்தான் தன்னுடைய ரட்சிப்பு இங்க நடந்திருக்கிறது என்பதை பவுல் தெரிந்து கொள்கிறத பார்க்கணுங்களா. அதுலயே பாருங்க, தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்துல சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டு அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது என்று சொல்லி பார்க்கணும். தம்முடைய குமாரனை எனக்குள் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பவுல் சொல்றார். நம்முடைய குமாரனை தனக்குள் வெளிப்படுத்தினதாக பவுலுங்க சொல்றத பார்க்கணும். அது என்ன அப்படின்னா,
இங்க பவுல் குமாரனாகி இயேசு என்கிற பதத்தை உபயோகப்படுத்துறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது இல்லைங்களா? ஏன் இங்க குமாரனாகிய பதத்தை பவுல் இங்க உபயோகிக்கிறார்? ரொம்ப முக்கியம். ஏன்னா பரிசேயனாய் இருந்த தர்சு பட்டணத்து சவுல் இயேசுவை கடவுளுடைய குமாரன் அல்ல என்று ஒரு நேரத்துல மறுதலித்து கொண்டிருந்தார் இல்லைங்களா? மறுத்தார். ஆனா இப்பொழுது அவரை தெளிவாக அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்க, அவர் கிறிஸ்துவராக ஆவதற்கு முன்பதாக அவர் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக அவர் ஏற்கவில்லை, அதை மறுத்தார் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அதனாலதான் கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தினார். இப்பொழுது இயேசுவை கடவுளுடைய குமாரன் என்பதை தெளிவாக அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் தனக்குள் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி சொல்றார். அப்ப இந்த வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன் இதனுடைய அர்த்தம். முன்பு மறைந்திருந்த காரியத்தை திரையை விலக்கி காண்பித்தல் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருக்கு அது திரை விலக்கி காட்டப்பட்டது. அவருக்கு முன்பதாக அது முன்பு மறைக்கப்பட்டிருந்தது இல்லைங்களா? அவர் பரிசேயனாக யூத மத சடங்காச்சாரங்களை பின்பற்றி வந்துகிட்டு இருந்த காலத்துல அது மறைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அவருக்கு அது திரை விலக்கி காட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தனக்குள் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி சொல்றார். கிறிஸ்துவை தனக்குள் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி சொல்றார். இப்ப இங்க பாருங்க, கடவுள் தம்முடைய குமாரனை தன்னுள் வெளிப்படுத்தினார் என்று பவுல் சொல்றார். தன்னுள்ள வெளிப்படுத்தினதாக சொல்றார். அதாவது பாவிகளில் பிரதான பாவியும் கூட ரட்சிக்கப்பட முடியும் அப்படிங்கிறதுக்கு இதை காட்டிலும் வேறொரு விதத்துல பெரிதான காரியம் இல்லை. பவுலுடைய மனமாற்றமே ஒரு பெரிய காரியமா இருக்கு. தனக்குள் வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறது. ஐயா பவுலே சொல்றார், தன்னை குறித்து சொல்லுகிற பொழுது எப்படியாக அவர் தன்னை சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு பாருங்க. 1 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமா இருப்பவர்களுக்கு திஷ்டாங்கம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகி என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா? அது ரொம்ப அற்புதமான வார்த்தை பாருங்க. நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமா இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும்படி, திருஷ்டாந்தம்னா ஒரு அடையாளம் இல்லைங்களா? திருஷ்டாந்தம் முன்னுதாரணமாக அப்படி சொல்லலாம் இருக்கும்படி பிரதான பாவியாக என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன் என்று சொல்லி சொல்றார். அப்போ நம்முடைய சிந்தைகள் எப்படி இருக்கிறது? அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்றோம். மனிதரை பார்க்கிற பொழுது மகா மோசமானவராக இயேசு கிறிஸ்துவையே பக்கத்துல கூட வரமாட்டாருங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். சிலர் இவங்கெல்லாம் எங்க போய் வரப்போறாங்க. ஆனா அங்கதான் நம்ம தவறு செய்கிறோம். அங்கதான் நம்ம மாமிசத்துக்கு நம்மை உட்படுத்துகிறோம். அந்த பாவம் நிறைந்த சிந்தையில பாக்குறோம். தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தையோ தேவனுடைய கிருபையோ நம்ம பார்க்க மறுக்கிறோம் என்று சொல்லி பாக்குறோம். இயேசு கிறிஸ்து தெளிவாக இங்க நமக்கு வேதத்தின் மூலமாக காட்டி கொடுத்திருக்காரு. தேவன் காட்டி கொடுத்திருக்கிறத பாக்குறோம். பவுலுடைய வாழ்க்கை. அதனாலதான் பவுலுங்க தனக்குள் தம்முடைய குமாரனை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறத நம்ம பாக்குறோம். சரிங்களா? பாவிகள்ல பிரதான பாவியும் கூட ரட்சிக்கப்பட முடியும் அப்படிங்கிறதுக்கு இதை விட பெரிதான ஒரு காரியம் நம்ம பார்க்க முடியாது. இப்ப கிறிஸ்து ஒருவனிடத்துல வருகிற பொழுது அவருடைய வாழ்க்கையில என்ன நடப்பிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு பவுலுடைய மனமாற்றம் ஒரு எடுத்துக்காட்டாக இங்க சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கணும். கிறிஸ்து ஒருவனை ஆளுகை செய்வார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக பவுல் இருக்கிறார். முற்றிலும் வேறுபட்ட திசையில இருந்த ஒரு பவுல், எந்த விதத்திலும் சாதகமான சூழ்நிலையே பார்க்க முடியாது. அப்படி ஒரு மோசமானவராக இருந்த பவுல் எந்த விதமாக இப்போ இருக்கிறாருங்கிறது அப்படியே அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. எங்களா கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது என்ன? அப்படியே இருந்தானா அது கிறிஸ்துவ வாழ்க்கையா? இல்லை, பெரிய மாற்றம் இல்லைங்களா? எவ்வளவு பெரிய வித்தியாசமா அதை நம்ம உணரும். அவருடைய வாழ்க்கையில என்ன விதமான மனமாற்றம் வந்திருக்கு பாருங்க.
கலாத்தியர்லயே 2:20 பாருங்களேன். 2:20 நம்ம பார்த்தோம்னா, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்றார். கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்ட பாவத்துக்காக நான் மரித்தவனாக இருக்கிறேன். இப்ப பிழைச்சிருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்து என்னிலே இருக்கிறார்னு சொல்ல. இந்த மேன்மையான வாழ்க்கை இப்ப மாற்றம், பெரிய மாற்றம் வந்திருக்கு. அதே மாதிரி இதே அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல கலாத்தியர்லயே 19ஆம் வசனம் பாருங்க. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி கலாத்திய மக்களை குறிச்சு சொல்றார். கிறிஸ்து உங்களிடத்துல உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி சொல்றார். அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை. ஒரு குழந்தை பெக்கிறதுங்கிறது அது எவ்வளவு வலி நிறைந்த வார்த்தை. அது மாதிரி உங்கள கிறிஸ்து உருவாகும் அளவும் நீங்கள் ரட்சிக்கப்படுவாலும் நான் அந்த காரியம் அதை நீங்க மறுபடியும் அனுபவிக்கும்படி நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி இப்ப இந்த ரெண்டு பவுல்னு இல்ல, ரெண்டு பவுலையே இந்த ரெண்டு தன்மைகளையும் வச்சு பாத்தீங்கன்னா ரெண்டும் எதிர்புதிராதான் இருக்கும். இந்த பக்கம் என்னடானா எருசலேம்ல போய் நிருபங்கத்தை வாங்கிக்கிட்டு கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தும்படி புறப்பட்டுக்கிட்டு இருக்கிற சவுல் அங்க பாக்குறோம். அவர்தான் பவுல். அவர் பாக்குறோம் வீடுகள் தோறும் போய் கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தி அழித்துக்கிட்டு இருக்கிற கேரக்டர், அப்படி இருக்கிற பாவத்துல இருக்கிற பவுலை நம்ம பார்க்கணும். ஸ்தேவானை தேவனுடைய மனுஷனை கொல்லுகிற இதுல முக்கியமான இடத்துல இருந்தது பவுல். இப்படிப்பட்ட பவுல் கிறிஸ்துவத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி மிகுந்த ஒரு வைராக்கியத்தோடு ஓடிக்கிட்டு இருந்த பவுல் இப்ப எதிர் திசையில ஓடுறத பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. அப்படியே டோட்டலா ஒரு வேற மாற்றம் பவுல். அதைத்தான் நம்ம பார்க்க. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கு, அப்படியே ஒரு வாழ்க்கை. அதே மாதிரி இருந்தா அவன் அந்த மனுஷன் கிறிஸ்துவல்ல, அவன் கிறிஸ்துவை கரித்து கொண்டதாக சொல்லி ஏமாத்தி திருட்டுத்தனம் பண்ணி கொண்டு இருக்கிற கலைகள் என்று சொல்லி பாக்குறோம். அது கலைகள். அவருடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றத்தையும் பார்க்க முடியாத அப்படியே இருக்கிற மனிதன். கிறிஸ்துவ அப்படி இருக்க மாட்டான். அவனால பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கும். ஏன்னா கிறிஸ்து அவனை ஆளுகை செய்திருக்கிறார் இல்லைங்களா? இப்ப இதை நம்ம பாக்குற எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அப்ப ஒரு விசுவாசி இடத்துல காணப்படுகிற அழகு, கிறிஸ்துவின் ஜீவன் அவனிடத்துல மனம் வீசுகிற ஒரு அழகுதான் இல்லைங்களா? ஒரு விசுவாசிகிட்ட காணப்படுகிற ஆவிக்குரிய அழகு அப்படிங்கிறது அது பவுலே தனக்கு சம்பாதித்து கொண்ட அழகு இல்ல. பவுல் யாருங்கிறத முன்னாடி ஒரு பிக்சர் ஓடுது பாருங்க, அதுதான் ஒரிஜினல். பாவத்துல பிறந்தவன், பாவத்துல ஊறி போனவன். ஆதாமுடைய பாவத்திலிருந்து மனிதனுடைய அந்த கேரக்டர், அந்த காரிய குணாதிசயம் எப்படி இருக்கும் என்பதற்கு உதாரணம் தான் இந்த பக்கம் பாக்குற பவுல். அதே அவன் நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்ப அவர்களை அடைகிற அந்த அவர்களை வெளிப்படுகிற எல்லா காரியத்துக்கும் சொந்தக்காரர் அவர் அல்ல, கிறிஸ்து. கிறிஸ்துவில இருந்துதான் அந்த மனம் வீசுகிறது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப இந்த வித்தியாசங்களே தெரியாத இருக்கக்கூடாது நம்ம இல்லைங்களா? கிறிஸ்துடைய வாழ்க்கை மனம் வீசுகிறதாக இருக்கு. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. தம்முடைய குமாரனை எனக்குள் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பவுல் சொல்றார். அங்கேயே நம்ம பார்க்கிறோம் தேவன் பாருங்க, அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது என்று சொல்லி சொல்றத பார்க்கிறோம். அதாவது தேவன் பிரியமாய் இருந்தார் என்று சொல்லி சொல்றத பார்க்கிறோம். இந்த வார்த்தை எதை நமக்கு காட்டுகிறது? என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து சொல்லப்படுறது இல்லைங்களா? அந்த வார்த்தை தம்முடைய கிருபையினாலே என்னை அழைத்த தேவன் அப்படின்னு சொல்ற வார்த்தை. அதே மாதிரி கடவுளுடைய செயலையே இந்த வார்த்தையும் நமக்கு காட்டுகிறது. அவருடைய நித்திய திட்டத்தை நமக்கு காட்டுகிற இன்னொரு வார்த்தையா இருக்கு, பிரியமா இருந்த போது அப்படின்னு சொல்றது. அவர் நம்மிலே அன்பு கூர்ந்ததினாலேதான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நாம் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் முந்தி நம்மிடத்துல அன்பு கூர்ந்ததினாலே அன்பு இன்னதென்று வெளியாக்கப்பட்டது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம்.
அப்ப பவுல் விசுவாசியாக ஆனது முழுவதுமே கடவுளுடைய செயல் என்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? தன்னுடைய ரட்சிப்புக்காக பவுல் இந்த காரியங்கள்ல எதையும் ஒன்றையும் செய்ய முடியாது அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லைங்களா? எதை செய்ய முடியும்? பவுலுடைய வாழ்க்கை பாருங்க, இப்படி பாருங்க, இந்த அந்த 2 கேரக்டரை கண் முன்னாடி நிறுத்தி பாருங்க. பயங்கரமா இருக்கும். ஒரு துளி ஒத்து வராது. ஒரு துளி கூட பக்கத்துல நெருங்காத மாதிரி ஒரு காரியம். இல்லைங்களா? அதுதான் அந்த பாவத்தில் பிறந்தவனுக்கும் கிறிஸ்துவுக்குள் பிறந்தவனுக்கும் உண்டான வேறுபாடு. இந்த 2 காரியங்களும் இருக்கணும். சரிங்களா? முதல்ல என்னவா இருந்தோமோ அதே மாதிரிதான் இருப்போம். இது என் கேரக்டர் அப்படின்னு யாராவது சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவன் சரியா கிறிஸ்துவத்தையே அறியவில்லை. இல்லைங்களா? கடவுளை அறியதுக்கு முன்னாடி லூசு மாதிரி இருந்துகிட்டே அதையே ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பான். கடவுளை அறிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அதே மாதிரி வேலையை பண்ணிக்கிட்டு அவர் அப்படித்தான் இவர் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி பேர் எடுத்துக்கிட்டு இருந்தா அவன் கிறிஸ்துவம் கிடையாது. அவன் சும்மா ஏமாத்திக்கிறான். அவனில இருந்து எந்த நறுமணமும் வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது பொம்மை, ஒரு ரோஜா பூ மாதிரி, ஒரு செடி மாதிரி. பொம்மை பூந்தொட்டி வாங்கி வைக்கிறாங்க பாருங்க. தூரத்துல இருந்து பார்க்கும்போதுதான் அது பளபளப்பா தெரியும். பக்கத்துல வந்து பார்த்தாதான் அது பூந்தொட்டி மோந்து பார்த்தா எந்த நறுமணமும் வராது. இல்லைங்களா? அது மாதிரி இல்ல வாழ்க்கை. இல்லைங்களா? வித்தியாசம். அந்த வித்தியாசம் எப்படி வருகிறது? நமக்கு உருவாக்கிக்கிறது இல்லை. கிறிஸ்து நம்மிலே இருக்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்துடைய ஆவியானவர் நம்மில இருக்கிறார் சொன்னா நாம் நற்கந்தமா இருப்போம் என்று சொல்லி கொரிந்தியர்ல பவுல் சொல்றார். நீங்கள் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி பவுல் சொல்றத பாக்குறோம். சரிங்களா? அப்ப பரிசேயனா இருந்தபடியினாலே அவர் தேவ அழைப்பையும் கிருபையையும் விரும்பவில்லை என்று சொல்லி பாக்குறோம். விரும்பியதில்லை. அவர் அப்படி இருந்ததுனால விரும்பியது இல்லைன்னு சொல்லி பாக்குறோம். ஆகவே இந்த ரட்சிப்புல எந்த விதத்திலையும் பவுலுக்கு எந்த காரியத்திலையும் அந்த பங்கு இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? அது தேவனுடைய முழுமையான காரியம். அதனால நம்மளுடைய வாழ்க்கையிலயும் அவர் அப்படித்தான் செய்திருக்கிறாருங்கிறத மறந்துடக்கூடாது. இந்த கிருபை உயர்த்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த வசனத்திலேயே 16 பின்னாடி சொல்லப்படுகிறது, உடனே நான் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் என்று சொல்லி சொல்றத பார்க்க. உடனே நான் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் அப்படின்னு சொல்றது, பவுல் மனம் திரும்பிய போது தன் மனதுல எந்த போதனைகளையும் மற்றவர்கள் திணிக்கிறதற்கு யாருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கல அப்படிங்கிறது தான் இங்க சொல்றார். பவுல் மனம் திரும்பினோடனே வேற ஒரு போதனை இல்ல வேறொரு காரியங்களை தன்னிடத்துல அவர்கள் சொல்லும்படிக்கு எந்த சந்தர்ப்பத்தையும் அவர் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதான் யோசனை பண்ணாமலும் அப்படிங்கிற வார்த்தை என்ன வார்த்தை அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த யோசனை பண்ணாங்கிற வார்த்தையை இப்போ இங்க பவுல் பயன்படுத்தி இருக்கிற விதம் கிரேக்கர்களுடைய தினசரி வாழ்க்கையில குறி சொல்லுகிற இடத்துல போய் யோசனை கேட்பது அப்படிங்கிற அந்த பதம் தான் இங்க பயன்படுத்தப்படும். அந்த விதமான ஒரு வார்த்தைகள் பொதுவாக அதுதான் அங்க பயன்படுத்தப்படும். அந்த வார்த்தை பயன்பாடுகளை தான் இங்க பவுல் பயன்படுத்தி இருக்கிறத நம்ம அந்த விதமான ஒரு வார்த்தை. யோசனை பண்ண மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் சொல்றது என்ன காரியத்தை செய்யறதுன்னு குறி கேட்கிற இடத்துல போய் யோசனை கேட்பது மாதிரியான ஒரு வார்த்தை. கிரேக்கர்களுடைய அன்றாட வாழ்க்கையில அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். அந்த வார்த்தை தான் இங்க பயன்படுத்தி இருக்கிறான்னு. அதாவது அந்த விதமா கலந்து ஆலோசிப்பது என்பதை எதையும் பவுல் செய்யல அப்படின்னு சொல்லி பார்க்க. அதாவது இதை குறிச்சு அவர் அடைந்த காரியத்தை குறித்து யாரிடத்திலையும் கலந்து ஆலோசிக்கலைன்னு சொல்றார். மாமிசத்தோடு ரத்தத்தோடுனா மனிதர்களிடத்துல நான் போய் இதை பற்றி நான் எந்த காரியத்தையும் நான் கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்றார். தான் போதிக்கிற இந்த சுவிசேஷமானது மனிதனால் உண்டானது அல்ல அப்படிங்கிறதுக்கு தான் பவுல் இந்த காரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இது மனிதனால உண்டானதல்ல, மாமிசத்தினாலும் ரத்தத்தினாலும் உண்டானதல்ல, எந்த மனிதனும் எனக்கு போதிக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. அதுதான் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமன்னா அதுதான். பாருங்க, இத இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். மத்தேயு 16 அதிகாரத்துல 17 வசனம் பாருங்க. மத்தேயு 16 அதிகாரம் 17 வசனம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகி சீமோனே, நீ பாக்கியவான்,
மாமிசமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி சொல்றத பார்க்க. இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, நீங்க என்னை யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாராகி கிறிஸ்து என்று சொல்லி பேதுரு சொல்றாரு. அதுக்குதான் இயேசு கிறிஸ்து மறுமொழியா சொல்றாரு, இந்த காரியம் உனக்கு மனுஷனால் வெளிப்படுத்தப்பட்டது அல்ல. அதான் மாமிசத்தோடும் நீங்க சொல்ல மாமிசமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லி சொல்றாரு இல்லையா, இது உனக்கு மனிதனால் வெளிப்படுத்தப்பட்டதல்ல, தேவனிடத்திலிருந்து கிடைத்த காரியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே காரியத்தை தான் இங்க பவுலும் பயன்படுத்துகிறத பாக்குறேன். நான் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் என்று சொல்லி பவுல் சொல்றார். சரி, அடுத்ததா 17ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். இதுல நம்ம பார்க்கும்போது, எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்துல எருசலேமுக்கு போகாமலும் அரபு தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்ப வந்தேன் என்று சொல்லி சொல்றார். எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்துல எருசலேமுக்கு போகாமலும் அப்படின்னு சொல்றத பார்க்க. அதாவது பவுல் மனிதருக்குரிய ஆலோசனையின்படியோ அல்லது எருசலேமில் உள்ள அப்போஸ்தலரிடத்திலிருந்தோ தன்னுடைய போதனைகளை கற்றுக்கொள்ளவில்லை என்பதை மறுபடியும் ஒரு தடவை ஆணித்தரமாக இங்க சொல்றத பார்க்கிறோம். நான் மனுஷனிடத்திலிருந்து இந்த சுவிசேஷத்தை பெறல, எருசலேமுக்கு போய் அப்போஸ்தலரிடத்திலிருந்து இந்த போதனையை நான் கற்றுக்கொள்ளவில்லை, இது தேவனிடத்திலிருந்து எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது, நான் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை எனக்குள் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி சொல்றதுதான் நம்ம பார்க்கணும். அடுத்து நம்ம அதுல பார்க்கும்போது அரபு தேசத்திற்கு புறப்பட்டு போனேன் என்று சொல்லி சொல்றாரு. அரபு தேசத்துக்கு புறப்பட்டு போனேன். இந்த அரபியா அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய பாலைவனம், அந்த அரபியாங்கிறது ஒரு பெரிய பாலைவன நாடாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு மேற்க பாத்தீங்கன்னா அது செங்கடலையும், வடக்க ஐப்ராத் நதியையும், கிழக்க பாரசீக வளைகுடாவையும் எல்லையாக கொண்டு அமைந்த ஒரு பரந்த பாலைவன நாடாக அது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பரந்த பகுதியில பவுல் எங்க போனார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு எந்த எவிடன்ஸும் வேதாகமும் சொல்லவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். எதுவும் சொல்லல, அவர் எங்க போனாருன்னே நமக்கு தெரியாது. ஆனால் தான் சொல்றாரு அரபு தேசத்திற்கு போனேன் என்று சொல்லி சொல்றாரு. அதை பற்றி வேதம் எந்த ஒரு விளக்கத்தையும் நமக்கு கொடுக்கல இல்லைங்களா. அது அவருக்கும் கடவுளுக்குமே இருந்த உறவாக இருக்கிறது. அதை பற்றி பவுல் எந்த காரியத்தையும் சொல்லல. பலர் அதை குறித்து கருத்துக்களை சொல்லுகிறாங்க. அவர் அங்க தனிமையிலே போய் தேவனோடு கூட இருந்தார் என்றெல்லாம் சொல்றாங்க. ஆனா நமக்கு வேதத்துல அப்படி எதையும் பார்க்கல. வேதம் சொல்லாததை நாம் செய்யக்கூடாது. இருந்த போதும் அவர் அரபு தேசத்துக்கு போயிருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அங்க இருந்திருக்கிறார், மாமிசீகமாக போகவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். யோசனை கேட்கல, எருசலேமுக்கு போகல அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எங்க போனாருங்கிறதுக்கு நமக்கு குறிப்பில்லை. பாருங்க, இப்ப மறுபடியும் அந்த வசனத்துல பாக்குறோம், மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன் என்று சொல்லி சொல்றாங்க. அப்போ பாருங்க, ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:19. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீசருடனே சில நாள் இருந்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது அனனியா அவருக்காக ஜெபித்த பொழுது அவருடைய இருந்த அந்த கண்கள்ல இருந்த பிரச்சனை நீங்கி, அதுக்கப்புறம் அவள் எழுந்து 18ல பாத்தீங்கன்னா எழுந்து ஞானஸ்தானம் பெற்றான் என்று சொல்லி பாக்குறோம். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இல்லைங்களா. அப்போ 19ஆம் வசனத்தினுடைய இடைப்பகுதியில தான் இந்த பயணம் ஒருவேளை போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பலர் எண்ணுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும். இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடியது என்னன்னா, பவுல் திரும்ப வந்த பொழுது தமஸ்குவில் உள்ள சீசரோடு சில நாள் இருந்தார் என்பது மட்டும்தான் நம்ம அங்க பார்க்கணும். ஆனா இங்க வேற எதையுமே நமக்கு இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் சொல்ல. பவுல் தான் அங்க கலாத்தியர்ல சொல்றாரு. அப்ப இந்த வசனத்துக்கு இடைப்பட்ட விதத்துலதான் அது நடந்திருக்கும் என்று சொல்லி அநேகர் கருதுகிறார். இப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பவுல் அரபு தேசத்திற்கு போய் தமஸ்குவுக்கு திரும்பி வந்ததாகவும் எந்த குறிப்பும் இல்லை என்று சொல்லி பாக்குறோம். அப்ப அந்த அரபு தேசத்துக்கு போன அந்த சம்பவத்தினுடைய காரியம்
கடவுளுக்கும் பவுலுக்குமானதுமாகவே அது இருக்கிறது. அதை பத்தி நமக்கு எந்த குறிப்பும் கொடுக்கலன்னு சொல்லிப்பாங்க. அப்ப இந்த சுவிசேஷம் தான் எப்படி பெற்றுக்கொண்டேன் என்பதை தெளிவாக பவுல் இந்த வசனங்களின் மூலமாக வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம் தேவ ஆவியினார். சரி, இந்த நாள்ல கூட நாம் சில காரியங்களை நடைமுறையாக இந்த வசனத்துல இருந்து பார்க்கிறோம். கிறிஸ்துவர்கள் உருவாக்கப்படும் விதம் அப்படின்னு இந்த செய்திக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறோம். இதுல 3 காரியங்களை பார்க்கிறோம். கிறிஸ்துவர்கள் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள் இல்லைங்களா? அதை நம்ம அறிஞ்சுக்கணும். நான் எப்படி உருவாக்கப்படுறேன், ஒரு கிறிஸ்துவன் எப்படி கிறிஸ்துவனாக உருவாக்கப்படுகிறான், ஒருவன் எப்படி ரட்சிக்க அடைகிறான் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். கிறிஸ்துவன் உருவாகும் விதம் அப்படி. முதலாவது, தேவனுடைய வார்த்தையை வெளிப்படையாக கேட்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல 4ஆம் வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிங்களா? பவுல் கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்கிற வரைக்கும் சுவிசேஷத்தை பற்றிய கொஞ்சம் கூட புரிதல் இல்லாதவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை அவர் கேட்கும் வரைக்கும் எந்த ஒரு புரிதலும் இல்லாதவராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இல்லைங்களா? அப்ப தேவனுடைய வார்த்தையை வெளிப்படையாக கேட்க வேண்டும். இல்லைங்களா? கலாத்தியர்ல நம்ம பார்க்கிறோம் 15ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் என்று சொல்லி சொல்றார். பவுல் தான் அழைக்கப்பட்டதை இங்கே பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? தான் அழைக்கப்பட்டது, எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்? கடவுளுடைய வார்த்தையை அவர் கேட்கிறார். இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அங்க பேசுறார். இந்த காலத்துல அப்படி இல்லை. இல்லைங்களா? யாரிடத்துல நேரடியாக அவர் தோன்றி பேசுகிறது இல்லை. ஆனா அவர் எப்படி பேசுகிறார் பாருங்க. ரோமர்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ரோமர் புத்தகத்துல நமக்கு சொல்லப்படுகிறது 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. ரோமர் 10:17. ரோமர் 10:17 நம்ம பார்க்கும்போது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி இங்க சொல்லப்படுகிறத பார்க்கணும். விசுவாசம் கேள்வியினாலே வரும் என்று சொன்னால், இந்த மொழிபெயர்ப்பு நமக்கு இப்போதைக்கு அது தப்பா புரியும். கேள்விங்கிறது நம்ம கேட்கிற கொஸ்டின் அல்லது, கேள்விங்கிறது காது கொடுத்து கேட்பது. விசுவாசம் கேள்வியினாலே வரும். சுவிசேஷத்தை கேட்பதினாலதான் விசுவாசம் வரும். இல்லைங்களா? கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லுகிற பொழுது, கேட்கறது எப்படிப்பட்டதா இருக்கணும்? தேவனுடைய வசனத்தை கேட்கிறதாக இருக்கணும் என்று சொல்லி பார்க்கணும். அப்ப பவுல் கிறிஸ்துடைய வார்த்தைகளை கேட்கும் வரைக்கும் சுவிசேஷத்தை பற்றி கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள முடியாதவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறார். ஆனா பவுல் தான் அழைக்கப்பட்டதை குறித்து இப்ப பேசுகிறார். இல்லைங்களா? அப்ப மக்கள் தன்னுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக பிரசங்கித்தலை ஒரு வழியாக பயன்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறார். அதுதான் வழியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார் கடவுள். பிரசங்கத்தை தான் பயன்படுத்துகிறார். எல்லா மக்களும் தம்முடைய வார்த்தைகளை கேட்கணும். இல்லைங்களா? அதுக்கு அவர் பயன்படுத்துகிற கருவி என்ன, காரணி என்ன? பிரசங்கம் என்று சொல்லி பார்க்கிறது மறந்துடக்கூடாது. அதை ஒரு வழியாக கடவுள் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கணும். அப்ப கேட்கணும், முதல்ல கேட்கணும். தேவனுடைய வார்த்தையை வெளிப்படையாக கேட்க வேண்டும். கிறிஸ்துவன் உருவாக்கப்பட, ஒருத்தன் கிறிஸ்துவன் ஆகிறவன் எப்படி ஆகிறான், ஒருவன் எப்படி ரசிக்கப்படுறான், முதல் கடவுளுடைய வார்த்தைய வெளிப்படையாக கேட்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரசங்கிக்கிறதை கேட்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, பிரசங்கத்தை கேட்கிற எல்லாரும் ரசிக்கப்படுவாங்களா, எல்லாரும் விசுவாசிக்கப்படுவாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, மத்தேயில நம்ம இப்ப வாசிச்சோம் இல்லைங்களா? தொடர் வேத வாசிப்புல வாசித்தோம் 22ஆம் அதிகாரம். அதுல திருமண விருந்தை குறித்து பேசுகிற ஊமையில கடைசியா சொல்றாரு 14ஆம் வசனத்துல, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லி சொல்றார். செய்தி எல்லாருக்கும் போகும் இல்லைங்களா? அதுல தம்முடையவர்களை கடவுள் அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். அப்ப உண்மையாக கிறிஸ்துவர்களாக மாறுகிறவர்கள் அநேகமாய் பிரசங்கியார் மூலமோ அல்லது வேத போதல் மூலமாகவோ சுவிசேஷ செய்தியை கேட்டிருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யார் கிறிஸ்துவர்களாக மாறுகிறார்கள், அவங்க மாற்றம் அடைகிறாங்க அப்படின்னு பார்த்தா
அநேகமாக பிரசங்கத்தை கேட்டவர்களாக, வேத போதகன் சொல்லும்போது போதனை, அதாவது ஒரு ஸ்டெடி, இந்த மாதிரி எதையாவது கேட்டவர்களாக, சுவிசேஷத்தை அதுல கேட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 கொரிந்தியர்ல நம்ம பார்க்கிறோம் பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கும். எப்படி எனில் தேவன் ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் என்று சொல்லி சொல்றத பார்க்கும். மனிதன் தன்னுடைய சிந்தனையில அவனுக்கு இருக்கிற ஞானத்துல கடவுளை அறியாதவனாக இருக்கிறான். அப்படி கடவுள் செய்திருக்கிறார் என்று அவருடைய ஞானத்தின்படி, தீர்மானத்தின்படி அவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி அங்க சொல்றத பார்க்கணும். அப்போ அப்படி சொல்லிட்டு அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று சொல்லிப்போம். மனிதன் தானாகவே கடவுளை அறிந்து கொள்ள முடியாதவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதான் சொல்லிட்டு அவர்களுக்கு பைத்தியமா தோன்ற அந்த பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவ வார்த்தையை கேட்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப ஒவ்வொருத்தரும் சுவிசேஷ செய்தியை கேட்கறதுலையும் புரிந்து கொள்ளுவதும் எவ்வளவு அவசியம் என்று சொல்லி பாருங்க இல்லைங்களா? கேட்பதும் புரிந்து கொள்ளுவதும் ரொம்ப அவசியம். புரிந்து கொள்ளல, எனக்கு தெரியல அப்படின்னா போச்சு சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த சுவிசேஷத்தின் மூலமாகத்தான் பைத்தியமாக தோன்றுகிற இந்த பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று சொல்லி சொல்றார். வெளிப்படையாக தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், ஏன்னா அதைத்தான் வழியாக பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப வேத பிரசங்கங்களை கேட்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய பேர் எப்படி பிரசங்கத்தை கேட்கறது, பாதியிலேயே மயக்கத்துல போயிடுவான், கனவுக்கு போயிடுவான். அந்த மாதிரி கேட்டு போட்டு புரியலன்னா ஏன் புரியாம போகும்? தூங்கிட்டு தூங்குனீங்கன்னா என்ன புரியும்? மயக்க நிலையில படுத்துக்கிட்டு ஒரு மயான இந்த மாதிரி ஒரு நிலையில இருப்பா. அப்படி இருந்தா எப்படி புரியும்? ஈடுபாடு இல்லை. அது தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்கணும்ன்றது. அப்ப அது புரியாது தானே, புரியாது. ஏதோ கேட்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஏதோ என்னமோ பேசுற மாதிரி இருக்கும், அப்படியே அது இசை வாசிக்கிற மாதிரி, நாதசுரம் காதுல ஊதிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா ஆண்டவரே அதை சொல்றாரு இல்லையா? நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை என்று சொல்லி சொல்றாரு பாருங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இப்ப பிரசங்கம் என்பது கடவுள் பயன்படுத்தி இருக்கிறார் ரட்சிப்புக்கு. அப்ப அது எவ்வளவு கவனமாக கேட்க வேண்டும். அதனாலதான் ஆராதனையில முதன்மையான இடத்தை பிரசங்கம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம். பாட்டு பிடிக்க வேண்டியதில்லை. பாட்டு கடவுள் ஆராதிக்கிறோம், ஜெபம் கடவுளத்தில் நம்ம காரியங்களை எல்லாம் அவர் சொன்ன விதமாக சொல்லுகிறோம். ஆனா வேதம் தான் முதலிடம். ஏன்னா கடவுள் தம்முடையவர்களோடு பேசுகிற ஒரு நேரம், ரொம்ப கவனமாக கேட்க வேண்டிய நேரம். அப்போ ஒவ்வொருவரும் சுவிசேஷ செய்தியை கேட்பதும் புரிந்து கொள்வதும் எவ்வளவு அவசியம் என்று சொல்லி பார்க்கணும். அப்ப ஒரு கிறிஸ்துவன் அதாவது கிறிஸ்துவனாக உருவாக்கப்படுகிற விதங்கள்ல ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுறதுல முதல்ல நம்ம பாக்குற பாயிண்ட் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை வெளிப்படையாக கேட்க வேண்டும் என்று சொல்லி பாக்குறோம். பிரசங்கம் இல்லாமல், தேவ வார்த்தையை கேட்காமல், எனக்கு அது வந்தது இது வந்தது நான் கடவுளை அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வேடிக்கை. அப்படி வராது ரட்சிப்பு. அப்படி வந்தா அது அவங்களே வச்சுக்கிட்டது ஒண்ணு, உருவாக்கி வைத்து கொண்டதுதான். அது ரட்சிப்பா இருக்காது இல்லைங்களா? அதுதான் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, பொம்மை செடி. அது தானாவே உருவாக்கி ஒண்ணுக்கு ஒண்ணா அதை ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. அதுல வாசனை இருக்காது. அது பார்வைக்கு வேண்டா அழகா தெரிகிற மாதிரி இருக்கலாம் இல்ல. நல்ல விவரம் தெரிந்த ஒரு மனிதன் போய் அதை பார்த்தானா தெரியும். அதனால தேவனுடைய வார்த்தை வெளிப்படையாக கேட்க வேண்டும் என்று சொல்லிப்பாங்க. இரண்டாவதாக, கடவுளுடைய வார்த்தையின் உண்மையை பற்றிய உள்ளான அனுபவம் வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். கடவுளுடைய வார்த்தையின் உண்மையை பற்றிய உள்ளான அனுபவம் வேண்டும் என்று சொல்லி பார்க்க. இரண்டாவதா, கடவுள் தம்முடைய குமாரனை தனக்கு அல்ல, பவுல் சொல்றாரு,
தம்முடைய குமாரனை தனக்குள் வெளிப்படுத்தினார் என்று சொல்றார். தனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தையை. தனக்கு வெளிப்படுத்தினதாக 16ஆம் வசனத்தை சொல்லல, தனக்குள் வெளிப்படுத்தினதாக பவுல் அங்க சொல்றத பாக்குறோம். தனக்குள் வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிற வார்த்தையை நம்ம மறந்துடக்கூடாது, சரிங்களா? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய மகிமையை பவுல் உறுதியாக கண்டார் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் பார்த்தாருதான், வெளிப்பிரகாரமாகவும் அவர் பார்த்திருக்கிறார். அதுதான் நம்ம அப்போஸ்தலர் 9:3 பாக்குறோம், இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 15:8 கூட சொல்றார், எல்லாருக்கும் தரிசனமாகி பின்பு அகாலப்பிறவியாகி இருந்த எனக்கும் அவர் தரிசனமானார்னு குறிப்பெடுத்துக்குங்க, நீங்க வாசிக்க 1 கொரிந்தியர் 15:8 பார்க்க முடியும். அப்ப அவருக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அத்தோடு காரியம் முடிந்து விடவில்லை என்பதை நாம் மறந்துடக்கூடாது, இல்லைங்களா? அப்ப கடவுள் தம்முடைய குமாரனை தனக்கு வெளிப்படுத்தினார் என்று அல்ல, அதுவும் வெளிப்படுத்தினார் தான், தனக்குள் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பவுல் 16ஆம் வசனத்துல கலாத்தியர்ல சொல்றது ரொம்ப முக்கியமானது. இப்ப பவுல் தன்னுடைய முறைமைகளையும் நம்பிக்கைகளையும் உதறி எறிந்து மறுத்து விட்டு கிறிஸ்துவின் போதனைகளை அணைத்து கொண்டார் என்று சொல்லி பாக்குறோம், இல்லைங்களா? பவுல் தன்னுடைய முறைமைகளையும் நம்பிக்கைகளையும் உதறி எறிந்து அதை மறுத்துட்டு கிறிஸ்துவின் போதனைகளை அணைத்து கொண்டார் என்று சொல்லி பாக்குறோம். அப்ப அவருடைய முழு வாழ்க்கையுமே மாறுதலாகி அவர் கிறிஸ்துவை போல் ஆனார் என்று சொல்லி நாம் பாக்குறோம். கிறிஸ்துவை போல மாறுகிற ஒரு வாழ்க்கை, அதான் தனக்குள் வெளிப்படுத்தினார் என்று சொல்ல, வெளியே மட்டும் பார்த்தது இல்ல, இல்லைங்களா? தனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி சொல்ல, அது ஒரு வெறும் பிக்சர் மாத்திரம் அல்ல, ஒரு வெளிப்பாடு மாத்திரம், வெளிப்பிரகாரம் அல்ல, உள்ள எனக்குள் வெளிப்படுத்தினார். அப்போ தேவ பிள்ளைகளுக்குள்ள கிறிஸ்து வெளிப்பட்டு இருக்கிறார். அப்ப கிறிஸ்து தனக்குள் நமக்குள் இருப்பாரானால் அவர் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும், இல்லைங்களா? அவர் நம்மிலிருந்து பிரகாசிக்க வேண்டும், இல்லையா? அதுதான் நம்ம பார்க்கிறோம். கடவுளுடைய வார்த்தையின் உண்மையை பற்றிய உள்ளான அனுபவம் வேண்டும். வெறும் வார்த்தை வாயில நம்ம சொல்றது இல்ல. கடவுளுக்கு கிருபையினால நம்மளை ரட்சித்திருக்கிறாரு, இல்ல ரட்சிப்பினுடைய கிருபைகள்லாம் என்னென்னு தெரியுமா, இல்ல ஞானஸ்தானம்னா என்னன்னு தெரியுமா, திருவிருந்துனா என்னன்னு தெரியுமா, இல்ல இந்த மாதிரி இயேசுவினுடைய 2 தன்மைகள்னா என்னன்னு தெரியுமா? சரி, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமா? அது மட்டும் போதாது, உள்ளான அனுபவம் வேண்டும். அது எந்த அளவுக்கு உங்களுடைய அப்ப உள்ள கிறிஸ்து வெளிப்பட்டு இருக்கிறாரா? ஏன்னா ஒரு மனிதனை கடவுள் வார்த்தையின் மூலமாக அந்த வார்த்தையின் மூலமாக ஆவியானவரை கொண்டு பேசுகிற அங்க நடக்குது. வார்த்தை வெளியிலிருந்தும் ஆவியானவர் உள்ளிலிருந்தும் செயல்படுகிற பொழுது அவருக்கு ரட்சிப்பு உண்டாகுது, இல்லைங்களா? அப்ப அந்த கிறிஸ்துவை தனக்குள் வெளிப்படுத்தி இருக்கிறான்னு சொல்லும் பொழுது கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் அந்த மனிதனுக்குள்ள போகிறார், இல்லைங்களா? தங்குகிறார். அப்ப கடவுளுடைய வார்த்தையினுடைய அந்த உண்மையை பற்றி உள்ளான அனுபவம் வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட மூலம் வாழ்க்கை இருக்கும். வசனத்தை கேட்கணும் வெளிப்படையாக, சுவிசேஷத்தை. 2வது கடவுளுடைய வார்த்தையின் அந்த கேட்ட உண்மை, அது கேட்டது உண்மை என்று சொன்னால் அது உண்மையாகவே அந்த வார்த்தை ஒரு மனிதன்ல கிரியை செய்திருந்திருந்தா அந்த வார்த்தையை பற்றின உள்ளான அனுபவம் அந்த மனிதனுக்கு இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர்ல பாருங்க, கலாத்தியர்ல 4:12 அது சொல்லப்படுறத பாருங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, சகோதரரே என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், நான் உங்களை போலும் ஆனேனே, எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி சொல்றார். சகோதரரே என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி சொல்றார். என்ன போல ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, இங்க பவுல் சொல்றாரு, நம்ம பார்த்த வசனத்துல 14ஆம் வசனத்துல 12ஆம் வசனத்துல பாக்குறோம், என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், நான் உங்களை போலும் ஆனேனேன்னு சொல்லும் போது, நியாயப்பிரமாணம் இல்லாதவரை போல நான் மாறினே, சடங்காச்சாரத்தையெல்லாம் விட்டுட்டு புறஜாதியர்ல நீங்க, நான் உங்களை மாதிரி ஆனல்ல, நீங்க இப்ப என்ன மாதிரி ஆகுங்க, எனக்குள்ள கிறிஸ்து வெளிப்பட்டு இருக்கிறார், என்னிலே கிறிஸ்து வாழ்றார், அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுங்கன்னு சொல்லி சொல்றார், இல்லைங்களா? நான் உங்களை போலும் ஆனேன். புறஜாதியார்கள் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களாக தேவனால் வெறுக்கப்பட்டவர்களாக ஒரு காலத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கணும். நான்
பரிசேயன், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா நான் உங்களை மாதிரி ஆனனே, ஒன்னத்துக்கும் கதியற்றவனுக்கு மாதிரி ஆகி உங்ககிட்ட வந்து நான் சொன்னனே, பார்த்தேன், என்னை பாக்குறீங்க இல்லையா? இப்ப நீங்க என்னை போல என்னை மாதிரி ஆகுங்க. கிறிஸ்துக்குள்ள அவருடைய கிருபையினால இருங்கன்னு சொல்றாரு. அந்த விதமான வாழ்க்கை வாழணும். சடங்காச்சாரமான வாழ்க்கையை நீங்க வாழாதீங்க, அது உங்களை ரட்சிக்காது அப்படிங்கிறத சொல்றாரு. அவங்க சடங்காச்சாரத்தை பின்பற்றும்படி கள்ள போதனைகள்னால இப்ப கலக்கப்பட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள். என்னை மாதிரி ஆகுங்க. கிறிஸ்துவோடைய கிருபையை நம்புங்க. அவர் தான் நம்மளை நடத்துகிறார். அவருடைய ஆவிக்குள்ளிருந்து வாழுகிற வாழ்க்கை தான் தேவனுக்கு உகந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. அதைத்தான் அந்த வார்த்தை நம்பா. அப்போ அப்போஸ்தலர் 9 குறிப்பிடப்பட்டபடி கேட்கறதும் பார்க்கறதுமான புறம்பான வெளிப்பாட்டோடு சுவிசேஷத்தின் உண்மையை பற்றிய உள்ளான திட நம்பிக்கையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற உறுதிப்பாடும் இணைந்து ஒரு மாற்றம் நடைபெற்றது என்று சொல்லி பாக்குறோம் அவருடைய வாழ்க்கை. சரிங்களா? கேட்கறதும் பார்க்கறதுமான வெளிப்பிரகாரமான ஒரு வெளிப்பாடு சரிங்களா அங்க கிடைச்சது. அதோட சுவிசேஷத்தினுடைய உண்மையை பற்றிய உள்ளான அந்த திட்ட நம்பிக்கை, உள்ள கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிந்து வாழுகிற உறுதிப்பாடு, இது ரெண்டும் இணைஞ்சு ஒரு மாற்றத்தை நடத்தி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். இப்ப கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடை பவுல் மட்டும் பார்க்கல. இப்போ மற்றவர்களும் கிறிஸ்துவை பவுலிடத்துல இருந்து பாக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். அவர் அந்த வெளிப்பாடை பார்த்துட்டாரு, இயேசுவை பார்த்தாரு, நேரடியாக உயிர்த்தெழுந்த இயேசுவை 9ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் பார்க்கறாங்க. ஆனா இப்ப எல்லாரும் பாக்குறாங்க இல்லைங்களா? அது எதை காட்டுதுன்னா அனுபவ வாழ்க்கை, நம்ம அந்த உண்மையை பற்றி வாழுகிற வாழ்க்கை, நம்மள கிறிஸ்துவை மக்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். கடவுளுடைய வார்த்தையினுடைய உண்மையை பற்றி உள்ளான அனுபவம் வேண்டும். கிறிஸ்துவன் உருவாக்குறது எப்ப உருவாயிருக்கிறானுங்கிறது எப்படிப்பட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் கிறிஸ்துவன் எப்படிங்கிறத எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? என்னுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தையை கேட்டு இருக்கிறேன், அது எனக்குள்ள செயல்பட்டு இருக்குதா? அனுபவ ரீதியாக இருக்கிறேன்னா, அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கிறேன்னா? இப்ப இயேசு பவுல் மூலமாக இயேசுவை காண்கிறார்கள். அந்த தேவ கிருபை இப்ப பேசுறாரு பாருங்க. இயேசு எவ்வளவு பெரியவர், அவர் என்னெல்லாம் செய்திருக்கிறாருன்னு பேசுறாரு. அவருடைய வாழ்க்கை மாற்றம் பாக்குறாங்க. துன்பப்படுத்திக்கிட்டு இருந்த பவுலுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவர்களை கட்டி துன்பப்படுத்திக்கிட்டு இருந்த அந்த பவுல் இப்படைய டோட்டலா மாறின ஒரு வாழ்க்கை. இப்ப இயேசுவை பாக்குறாங்க. அப்ப பார்க்கணும்னு பாக்குறோம். இப்ப சுவிசேஷத்தை பற்றிய நம்முடைய அறிவு நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றி இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை நாம் கேட்டு பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். சுவிசேஷம், அதை பற்றின அந்த சுவிசேஷ பற்றின அறிவு என் வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? யாக்கோபுல பாருங்க, ஒரு வசனத்தை பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. யாக்கோபு 4:17. 4:17 நம்ம பார்த்தோம்னா, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும் என்று சொல்லி சொல்றாரு. சத்தியத்தை அறிவது மட்டுமல்ல, சத்தியத்தை அறிவது மட்டுமல்ல கிறிஸ்துவம், அறிவதும் செயலாற்றுவதுமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். சரிங்களா? அப்ப சத்தியத்தை தான் தெரிந்து வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் ஒரு கிறிஸ்துவன் என்பது அல்ல. அதை அறிவதும் முக்கியம், அதை பற்றி தெரிகிறதும் முக்கியம். அதோடு செயலாற்றுகிறது. நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவம் இல்லைங்களா? அதை தெரிந்திருந்து அதன்படி நான் வாழவில்லை என்று சொன்னால் அது பாவம் இல்லைங்களா? இப்ப நம்ம பார்க்கணும். இப்ப 2வதா நம்ம பார்க்கறது கடவுளுடைய வார்த்தையின் உண்மையை பற்றி உள்ளான அனுபவம் வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். கடைசியாக ஒன்றை பார்த்து நம்ம முடிக்கலாம். கிறிஸ்தவனாய் இருப்பதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து வளருகிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். இதுல 2 காரியம் பார்க்கலாம். முதல்ல, கடவுள் தன்னை ஒரு விசுவாசியாக உருவாக்கினார் என்றால் அது கடவுளுடைய நித்திய தீர்மானமாக இருக்கும் என்பதை பவுல் உணர்ந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கணும். சரிங்களா? கடவுள் தன்னை ஒரு விசுவாசியாக உருவாக்கினார் அப்படின்னு சொன்னா அது கடவுளுடைய நித்திய தீர்மானமாக இருக்கும் என்று சொல்லி பவுல் உணர்றத பாக்குறேன். தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்று சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? பார்க்கணும். இப்ப கடவுள் தாம் செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் முழுமையாக அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே
பவுல் தான் பிறப்பதற்கு முன்பதாகவே தன்னை பற்றினதான கடவுளை தெரிந்து கொள்ளுதலை குறித்து இங்க நமக்கு சொல்றத 5ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம். அப்ப பவுலை தயார் செய்கிற கடவுளுடைய திட்டத்துல நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, பவுலை தயார்படுத்துகிற கடவுளுடைய திட்டத்துல அவர் பரிசேயனாக கற்றுக்கொண்ட கல்வியும் ரோம குடிமகனாக அவருக்கு இருந்த உரிமைகளும் உள்ளடங்கி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? அதாவது கடவுள் தாம் நிறைவேற்ற போகிற அந்த குறிப்பிட்ட வேலைக்காக பவுலை ஏற்றவராக்குவதற்காக தமது சர்வ ஆளுகையினால சூழ்நிலைகளை எல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்பட செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? அதாவது கடவுள் தான் நிறைவேற்ற போகிற அந்த குறிப்பிட்ட வேலைக்காக பவுலை தயார் பண்றதுல தமது சர்வ ஆளுகையினால சூழ்நிலைகளை எல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்பட செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு பரிசேயனாக இருந்தார், ரோம குடிமகனாக பவுல் இருந்தார். அந்த பவுலை கடவுள் தம்முடைய திட்டத்துக்கு பயன்படுத்துகிறதுல இதுவும் உள்ளடங்கி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? மறந்துடக்கூடாது. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவனாய் இருப்பதின் முக்கியத்துவத்தை குறித்து வளருகிற அறிவு இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது நம்முடைய தாளந்துகள், இல்லைங்களா? சிலர் படித்திருக்கிறார், ஒவ்வொரு காரியம் இருக்குது இல்லையா? ஒருத்தருக்கு ஒரு மனிதன் கடவுளுடைய ஊழியத்துக்கு வருகிற பொழுது அவனை தயார் செய்கிறதுல ஆண்டவருடைய அந்த காரியம் இருக்கும், இல்லைங்களா? அவருடைய எல்லா காரியத்திலையும் இருக்கும். அப்ப அது விதமாக பவுல் பரிசேயனாக இருந்ததும் ரோம குடிமகனாக இருந்ததும் அதுல ஒரு திட்டமாக இருந்தது. அப்ப இத நம்ம மறந்துடக்கூடாது. 2வது நம்ம பார்க்கறதுல கடவுளுடைய நோக்கமானது தான் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் அல்ல, அதோட அநேகருடைய ரட்சிப்புக்கு தம்மை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் பவுல் அங்க கற்றுக்கிட்டார் என்று சொல்லி பார்க்கிறார். அவருடைய திட்டத்துல அதுவும் இருக்கிறது என்பதை அவர் இப்பொழுது உணர்ந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் நம்ம அப்போஸ்தலர் 9:5 பார்த்தோம். கலாத்தியர் 1:16 சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் அது போன்ற ஒரு தெய்வீக திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு மட்டும் இல்ல, நம் மூலமாக நேக ரட்சிக்கப்படும்படி ஒரு திட்டம் கடவுளிடத்துல வச்சிருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அது இருக்குது. அது கடவுள் கொடுத்திருக்கிற வரங்களை பொறுத்து இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? பவுல் சுவிசேஷ ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டார். இல்ல, ஒரு பவுல், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பவுல், ஒரு பேதுரு, ஒரு ஜான் பென்யன், ஒரு கால்வின், ஒரு மார்ட்டின் லூதர், ஒரு இதுதான், ஒண்ணுதான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஜெராக்ஸ் எல்லாம் கிடையாது யாரும். அவங்களுக்கு கடவுள் கொடுத்திருப்பார் தனித்துவமான காரியம், இல்லைங்களா? அப்ப ஒரே மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஊழியக்காரங்களே அப்படி இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள்ல தனக்கு என்ன தாளந்துகளை கடவுள் கொடுத்திருக்கிறாருன்னு அதை சபை மூலமாய் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். போதக ஊழியம் என்பது வரம். அதே மாதிரி பெண்களுக்கு பல காரியங்கள்ல அதிகாரப்பூர்வமாக சபையில இல்லாவிட்டாலும் தங்களுக்கு கொடுத்த கிருபையின்படியாக அவர்கள் கடவுளுடைய ஊழியம் வளருவதற்காக தொடர்ந்து பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு விசுவாசியும் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். அப்ப கிறிஸ்துவனா இருப்பதின் முக்கியத்துவத்தை குறித்து வளருகிற அறிவு இருக்க வேண்டும். அதுல இன்னும் அதிகமாக வளர வேண்டும். கடவுளுடைய வார்த்தையில வளர வேண்டும், இல்லைங்களா? தான் யார், தான் என்ன நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கறத எல்லாம் இன்னும் வளர்ச்சி வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம், இல்லைங்களா? அதுல பவுலுடைய கல்வி இருந்தது, குடியுரிமை இருந்தது, அதெல்லாம் தான் பயன்படுத்தினார், இல்லைங்களா? பவுல் கமாலியன் பாதத்துல அமர்ந்திருந்து கற்றுக்கொண்ட அந்த கல்வி பின்னாட்கள்ல சுவிசேஷம் அறிவிக்கிற பொழுது பயங்கரமாக அது செயல்பட்டதை பார்க்கிறோம், இல்லைங்களா? அவருக்கு கொடுத்த காரியம் அது அவருடைய திட்டத்துல இருந்தது, கடவுளுடைய திட்டத்துல. அது மாதிரி நமக்கு கடவுள் பல விஷயங்களை கொடுத்திருப்பார். ஒரு நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா ஆங்கிலம் பேசுவாங்க, சும்மாவே உக்காந்துக்கிட்டு இருந்தா இதுக்கு பிரயோஜனம் இல்லை. கடவுளுடைய தாளந்துகளை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்துகிற காரியம், அதை இனம் காண வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கணும். இன்னொருவருக்கு வேறு விதத்துல இந்த காரியங்களை செய்வதற்கு படிப்பு மாத்திரம் இல்ல, வேற விதங்கள்ல ஒரு காரியத்தை செய்ய முடியும்.
சபையினுடைய அந்த மாதிரி இந்த சுவிசேஷ பரவுத காரியத்துக்கு அவர்கள் தங்களுடைய பலத்தினாலே செய்வார்கள் என்று சொல்லி பார்க்கணும். அப்ப இதெல்லாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப கிறிஸ்துவனா இருப்பதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து வளருகிற அறிவு இருக்க வேண்டும். தன்னுடைய ரட்சிப்பு தன்னோடு போதும் என்று அல்ல, தனக்குள்ள இருக்கிற கடவுள், தன்னை அழைத்த தேவன், அவர் தொடர்ந்து மற்றவர்களுக்கும் தன் மூலமாக தன்னை கொண்டு பல காரியங்களை செய்வார் என்பதை உணர்ந்தவர்களாக அதுல வளருகிற அறிவு வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப ஒரு கிறிஸ்துவர்கள் உருவாக்கப்படுகிற விதம் இப்படித்தான். முதல்ல கடவுளுடைய வார்த்தை வெளிப்படையாக கேட்கிறார்கள். அந்த வார்த்தையை பற்றின, கடவுளுடைய வார்த்தையினுடைய உண்மையை பற்றின உள்ளான அனுபவம் அவர்களுக்கு இருக்கிறது. ரட்சிப்பணி உள்ளான அனுபவம் இருக்கு. அடுத்து கிறிஸ்துவனா இருக்கிறதுடைய முக்கியத்துவம், அது எவ்வளவு பெரிய காரியம், என்னை கடவுள் மீட்ட காரியம் எவ்வளவு பெருசுங்க, அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து அதுல வளருகிற அறிவு வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி கிறிஸ்துவ வாழ்க்கையில வேண்டும் என்று சொல்லி பாக்குறோம். தொடர்ந்து வளர வேண்டியது அவசியம் என்று சொல்லி பாக்குறோம். தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல வளர வேண்டியது அவசியம் இல்லைங்களா? சரி, கடைசியா ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்து முடிச்சிருவோம். அதான் டைம் ஆயிடுச்சு நமக்கு. பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தது மற்றவருடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்பதை அதிகமாக வாஞ்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப நம்ம எப்படி இருக்கிறோன்றத பார்க்க, பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்ததை அந்த ரட்சிப்பு மற்றவருடைய வாழ்க்கையிலும் நடக்கணுங்கிறதுல, அதனாலதான் 4:19 சொல்றார், சிறு பிள்ளைகளே உங்கள கிறிஸ்து உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்றேன். அந்த விதமான காரியம் உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறத பார்க்க. ஆவிக்குரிய வாழ்வுல பலமுள்ள முதிர்ந்த கிறிஸ்துவர்கள் இந்த வகையான வாஞ்சையை கட்டாயம் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ந்த கிறிஸ்துவர்கள் ஒரு நாள் வேத சத்தியத்துல வளருகிற அறிவு வர 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 அது எங்க கொண்டு போய் இருக்குதுன்னு பார்க்கணும். பெருமைக்கு நேரா கொண்டு போய் வச்சிருக்குதா, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிற பெருமை கொண்டு போயிருக்கா, அல்லது இதையெல்லாம் கடவுள் எனக்கு கற்றுக் கொடுப்பது நானும் அவரை அறிந்த அறிவு, அவர் எனக்குள்ள என்னை வெளிப்படுத்தி இருக்கார், தொடர்ந்து என் மூலமாக மற்றவர்களுக்கு அது போக வேண்டும் அப்படிங்கிறதுல வாஞ்ச இருக்கான்னு பார்க்கணும். அப்படிப்பட்ட வாஞ்ச வேணும்னு சொல்லி பார்க்கணும். நம்ம கிட்ட அது இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம இடத்துல ஏதோ ஒரு குறை அல்லது தவறு இருக்கிறது என்று சொல்லியே அர்த்தம். அப்படி இல்லாம எதையோ நம்ம ஒரு அந்த போக்கே தப்பா போயிடும். கொஞ்ச நாள் கழிச்சு போக்கே தப்பா போயிடும். எது எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் நான் தான் பெரியவன் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்காக கடவுள் அதை செய்யல. மற்றவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், தான் அடைந்த காரியம் மற்றவர்களுக்கும் போக வேண்டும். இப்ப கிறிஸ்துவை நான் அறிந்திருக்கிறேன் அடைந்திருக்கிறேன் அப்படின்னா, அப்ப என் மூலமாக இருந்து மற்றவர்களுக்கும் அந்த சுவிசேஷம் போகணும். பெரிய பாரம் இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை நான் சுமந்தவனாக, இந்த வார்த்தையின் மேல இருக்கிற அந்த கடவுள் மேல இருக்கிற அந்த அன்பு, நான் பெற்றுக்கிட்ட அந்த காரியம், நான் எவ்வளவு பெரிய காரியத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன், இவர்களெல்லாம் இப்படி இருக்கிறார்களே அப்படிங்கிற கர்ப்ப வேதனைன்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? அது எவ்வளவு பெருசு இல்லைங்களா? அது எத்தனையே எலும்ப ஒட்டுக்கா முறிக்கிற மாதிரி ஒரு வலியை உண்டாக்கும் என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க இப்ப குழந்தை பிறக்கும் பொழுது இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு அவரு பவுல் சொல்றார், அதுதான் பெரிய வலியா இருக்குது. அந்த வலியை பயன்படுத்தி சொல்றார், கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி சொல்றார். உள்ள உருவாகும். அப்படி நம்ம வேதனைப்படுறோமா? சுவிசேஷம் அந்த விதமா பாரத்தோட சொல்றோமா? இல்ல. ஒருக்கா சொல்லி கேட்கலையா, அவன் ஆக மாட்டா, இவன் ஆக மாட்டா, அவன் அப்படி போயிடுவாங்க இப்படி போயிடுவாங்கன்னு மாமிசத்தை பேசிக்கிட்டு கிருபையின் உபதேசத்தை பின்பற்றுகிறேன் என்று சொல்லியும் கிருகையின்படியாக திரிந்து கொண்டு இருக்கிறதான மோசமான நிலை நம்மை விட்டு ஒழியப்பட வேண்டும் என்பதை மறந்துடக்கூடாது இல்லைங்களா? கடவுள் சர்வ ஏகாதிபத்தியத்தை நம்பணும். பவுலுடைய வாழ்க்கை நமக்கு அதுதான் முன்னுதாரணம். எப்படி நமக்கு இருக்குது பாருங்க. நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு மனிதன் கடவுளுடைய கிருபையினால மனமாற்றம் அடைந்து வேதத்துல நம்ம பார்க்கிற அதிகமான 66 புத்தகத்துல அதிகமான புத்தகத்தை 13 புத்தகத்தை நமக்கு எழுதி கொடுத்ததுல முக்கிய பங்காக கடவுள் பயன்படுத்துனதுல பவுல் ஒருத்தர் என்று சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. ஆகவே கிறிஸ்துவர்கள் உருவாக்கப்படுகிற விதத்துல வேத சத்தியத்தை வெளிப்படையாக பிரசங்கத்துல கேட்கணும். அவர்கள் பெற்ற அந்த சத்தியத்தினுடைய உண்மையை பற்றின உள்ளான அனுபவம் வேண்டும். அதே மாதிரி கிறிஸ்துவத்துல தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த முக்கியத்துவத்துல வளருகிற அறிவு வேண்டும் இல்லைங்களா? அப்படியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இதைத்தான் நம்ம பாக்குறோம்.
இதை நினைவில் கொள்ளுங்க. இந்த விதமான காரியம்லாம் எனக்கு இருக்குதான்னு பாருங்க. அதுக்கு மாறான காரியங்களை எல்லாம் உங்களை விட்டு அகற்றுவதற்கு ஆண்டவருடைய உதவியை நாடுங்க. கடவுள் உங்களை நேர்த்தியாக நடத்துவார். நம்ம யாரும் கண்களை மூடி ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம்.